அனைவருக்குமே வணக்கம். ரீசெண்டாக ஆக்சிஸ் பேங்க் அவங்களுடைய ரிவார்ட்ஸ் கிரெடிட் கார்டை லைஃப் டைம் ஃப்ரீ ஆகிட்டாங்க. இது வந்து ஓரளவுக்கு ப்ரீமியம் கிரெடிட் கார்டுன்னு சொல்லலாம். ஸோ இந்த கிரெடிட் கார்டை இவங்க இப்போது லைஃப் டைம் ஃப்ரீயாக வந்து தராங்க. இப்போது இதில் எந்த விதமான அந்த ஜாயினிங் ஃபீ ஆனுவல் ஃபீ வந்து கிடையாது. இதுக்கு முன்னாடி இந்த கிரெடிட் கார்டோடைய ஜாயினிங் மற்றும் ஆனுவல் ஃபீ எவ்வளோனா ₹1000 + ஜிஎஸ்டி. ஆனால் இப்போது இது வந்து லைஃப் டைம் ஃப்ரீயாக ஆகிட்டாங்க. ஸோ அதனால் இந்த கிரெடிட் கார்டோடைய என்னென்ன ஃபீச்சர்ஸு பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது, தென் என்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருக்குது, தென் இந்த கிரெடிட் கார்டை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், எனக்கு பிடிச்ச ஃபீச்சர் என்னது, இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணலாமா வேணாமா, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த கிரெடிட் கார்டு பற்றி நம்ம பார்க்கலாம். தென் நிறைய பேர் என்னென்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க. இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது மாதிரியான கிரெடிட் கார்டு ரிலேட்டட் வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ இதுலேயே சப்போஸ் உங்களுக்கு இப்போது ஆக்சிஸ் பேங்க்கோடைய ஒரு நல்ல லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு வேணும்னா நீங்கள் இப்போதைக்கு இந்த கிரெடிட் கார்டை வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ இதுலேயே சப்போஸ் உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணணும்னா அதோடைய லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மூலியமாக உங்களுக்கு வேணும்னா இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிரெடிட் கார்டோடைய என்னென்ன ஃபீச்சர்ஸ் மற்றும் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போது இதுலேயே ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமர் என்னென்னா, சப்போஸ் நீங்கள் இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவ் ஆகிறது ஆகாதது அது வந்து ஆக்சிஸ் பேங்க் பொறுத்து தான் இருக்குது. அவங்களுடைய அந்த இன்டர்னல் பாலிசியில் இருக்குது. ஸோ அதை பொறுத்து தான் இருக்குது. இப்போ இந்த கிரெடிட் கார்டோடைய மொதல் ஃபீச்சர் என்னென்னா, இது வந்து ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு. இதில் எந்த விதமான அந்த ஜாயினிங் ஃபீ ஆனுவல் ஃபீ வந்து கிடையாது. ஸோ அது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டில் இவங்க வந்து வெல்கம் பெனிஃபிட் வந்து தராங்க. சப்போஸ் இந்த கிரெடிட் கார்டு வந்து இஷ்யூ ஆகி, அதாவது என்னென்னா இந்த கிரெடிட் கார்டு வந்து எப்போ கையில் கிடைக்குதோ அதுக்கு அடுத்த ஒரு 30 நாளுக்குள்ளேயே இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக நீங்கள் ₹1000 இல்லைன்னா அதுக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்போ என்னென்னா 5000 ஏஜ் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். அதாவது என்னென்னா ₹1000 மதிப்புள்ள அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ இதில் ஒரு எஜ் ரிவார்ட் பாயிண்டோடைய மதிப்பு என்னென்னா 20 பைசா. அது மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக ஒரு ₹125 ஸ்பெண்ட் பண்ணும்போது அப்போ என்னென்னா 2 எஜ் ரிவார்ட் பாயிண்ட் வந்து கிடைக்கும். அதாவது என்னென்னா 40 பைசா மதிப்புள்ள அந்த ரிவார்ட் பாயிண்ட் வந்து கிடைக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான அந்த லிமிட் கிடையாது. அதாவது என்னென்னா இப்போ நான் உங்ககிட்ட அந்த சொன்ன கேட்டகரி இருக்கு இல்லையா, அதில் வந்து எந்த விதமான லிமிட் கிடையாது, எந்த விதமான கேப்பிங் வந்து கிடையாது. தென் இந்த கிரெடிட் கார்ட்லேயுமே என்னென்னா சில கேட்டகரிலாம் இருக்குது, ஸ்பெஷல் கேட்டகரி. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு அப்பேரல், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், இது மாதிரி 2 கேட்டகரி இருக்குது. ஸோ அதனால் அந்த கிரெடிட் கார்டு மூலியமாக நீங்கள் அப்பேரலில் ஸ்பெண்ட் பண்ணும்போது, அதாவது என்னென்னா அந்த கிளாதிங் துணி, தென் அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு க்ரோசரி, அந்த மளிகை சாமானம், அங்கே இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக நீங்கள் ஒரு ₹125 ஸ்பெண்ட் பண்ணும்போது அப்போ என்னென்னா 10 மடங்கு ரிவார்ட் பாயிண்ட் வந்து கிடைக்குது. அதாவது என்னென்னா இதுக்கு முன்னாடி நார்மலாக என்ன ரிவார்ட் பாயிண்ட் வந்து கிடைக்குமோ இந்த கேட்டகரியில் என்னென்னா இந்த ஸ்பெஷல் கேட்டகரியில் அதோடைய 10 மடங்கு, அதாவது என்னென்னா 20 ரிவார்ட் பாயிண்ட் வந்து கிடைக்குது. ஒரு ₹125 ஸ்பெண்ட் பண்ணும்போது இந்த ஸ்பெஷல் கேட்டகரியில் அப்போ என்னென்னா 20 எஜ் ரிவார்ட் பாயிண்ட் வந்து கிடைக்குது. ஸோ அதோடைய மதிப்பு என்னென்னா ₹4. அதாவது என்னென்னா ₹4 மதிப்புள்ள அந்த ரிவார்ட் பாயிண்ட் வந்து கிடைக்குது. இதில் என்னென்னா இந்த ஸ்பெஷல் கேட்டகரி இருக்கு இல்லையா, இதில் பார்த்தீங்கன்னா சில லிமிட் இருக்குது. அதாவது என்னென்னா ஒரு மாதத்தில் ₹7000 வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுற வரைக்கும் தான் அந்த ஆக்சிலரேட்டட் அந்த எஜ் ரிவார்ட் பாயிண்ட் வந்து கிடைக்கும். தென் இந்த ரிவார்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து எங்கே வரும்னு கேட்டிங்கன்னா இந்த ஆக்சிஸ் பேங்கோடைய அந்த போர்ட்டல் இருக்கு இல்லையா, அதாவது என்னென்னா அந்த எஜ் பிளாட்ஃபார்ம் இருக்கு இல்லையா, அதில் வந்து கஸ்டமரோடைய அந்த எஜ் அக்கௌண்ட்டில் இந்த ரிவார்ட் பாயிண்ட் வந்து வரும். தென் இதுலேயே என்னென்னா சில கேட்டகரியில் ஸ்பெண்ட் பண்ணும்போது எந்த விதமான அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்காது. அது என்ன கேட்டகரினா டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் டோல்ஸு, தென் யூட்டிலிட்டிஸு, இன்சூரன்ஸு, எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனு, கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனு, வேலெட்டு, ரெண்ட்டு, ஃபியூலு, ஸோ இது மாதிரி சில கேட்டகரியில் இருக்குது. இந்த கேட்டகரியில் இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக ஸ்பெண்ட் பண்ணும்போது எந்த விதமான அந்த ரிவார்ட் பாயிண்ட் வந்து கிடைக்காது. தென் இந்த கிரெடிட் கார்டில் என்னென்னா அந்த ஸ்விக்கியோடைய ஆஃபர் கூட கிடச்சிரும். ஸோ அதனால் இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக நீங்கள் ஸ்விக்கியில் ஃபுட் ஆர்டர் பண்ணும்போது, அதுவுமே குறிப்பாக மினிமம் ₹500 ஃபுட் ஆர்டர் பண்ணும்போது அப்போ என்னென்னா கூப்பன் வந்து கேட்கும். ஸோ அப்போ என்னென்னா ஆக்சஸ் ரிவார்ட்ஸ் அந்த கூப்பன் கூட அப்ளை பண்ணதுக்கப்புறம் அப்போ என்னென்னா இதில் வந்து ₹150 உடனடியாக வந்து டிஸ்கவுண்ட் ஆயிரும். அதுக்கப்புறமாக அதுக்கான பேமெண்ட் வந்து பண்ணதுக்கப்புறம் இந்த ஆஃபரை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் ஆஃபர் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு கேலண்டர் மந்தில் இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக 2 வாட்டி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் யாரெல்லாம் வந்து ஸ்விக்கியில் அதிகமாக ஃபுட்டில் ஆர்டர் பண்ணுவாங்களோ அவங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா இதில் அந்த ஸ்விக்கியோடைய ஆஃபர் வந்து கிடச்சிரும். தென் இந்த கிரெடிட் கார்டோடைய இன்னொரு நல்ல பெனிஃபிட் என்னென்னா இதில் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக அந்த டொமஸ்டிக் ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் பெனிஃபிட் வந்து கிடச்சிருது. ஸோ அதனால் இந்த கிரெடிட் கார்டில் என்னென்னா ஒரு குவார்ட்டரில் 2 காம்ப்ளிமெண்ட்ரி டொமஸ்டிக் ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் வந்து கிடச்சிருது. ஆனால் அந்த டொமஸ்டிக் ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் வந்து பண்ணணும்னா அதுக்கு வந்து ஒரு கண்டிஷன் இருக்குது. அது வந்து என்ன கண்டிஷன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இந்த மாதத்தில் இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக அந்த டொமஸ்டிக் ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் வந்து பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிற 3 மாதத்தில்
நீங்கள் அந்த கிரெடிட் கார்டு மூலியமாக 50,000 ரூபா இல்லைன்னா அதுக்கு மேலே வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். அது ஸ்பெண்ட் பண்ணியிருந்தா தான் இந்த மாதத்தில் நீங்கள் அந்த கிரெடிட் கார்டு மூலியமாக அந்த டொமஸ்டிக் ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் வந்து பண்ண முடியும். ஸோ அதனால் ட்ராவல் பாயிண்ட் ஆஃப் வியூலையுமே இது வந்து ஓரளவுக்கு நல்ல கிரெடிட் கார்டாகவே தெரியுது. அடுத்ததாக இந்த கிரெடிட் கார்டில் என்னென்னா 1% ஃபியூவல் சர்சார்ஜ் வேவர் வந்து கிடச்சிரும். ஸோ இப்போ இந்த ஃபியூவல் சர்சார்ஜ் வேவர் வேணும்னா அப்போ நீங்கள் ஃபியூவலில் இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக 400 ரூபாயிலிருந்து 5,000 ரூபா வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணால் தான் அந்த ஃபியூவல் சர்சார்ஜ் வேவர் வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டேட்மெண்ட் சைக்கிளில் 400 ரூபா வரைக்கும் தான் அந்த ஃபியூவல் சர்சார்ஜ் வேவர் பெனிஃபிட் வந்து கிடைக்கும். தென் இந்த கிரெடிட் கார்டில் என்னன்னா அந்த மைல்ஸ்டோன் பெனிஃபிட்மே வந்து கிடைச்சிருது. இப்போ நீங்கள் இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சைக்கிளில் 30,000 ரூபா இல்லைன்னா அதுக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்போ என்னன்னா உங்களுக்கு இன்னும் 1500 எட்ஜ் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். அதாவது என்னன்னா அந்த மைல்ஸ்டோனை அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் 300 ரூபா மதிப்புள்ள அந்த எட்ஜ் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்குது. இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு எட்ஜ் ரிவார்ட் பாயிண்டோடைய மதிப்பு வந்து 20 பைசா அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த கணக்கில் இதில் வந்து 300 ரூபா மதிப்புள்ள அந்த எட்ஜ் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்குது அந்த மைல்ஸ்டோனை அச்சீவ் பண்ணதுக்கப்புறம். ஸோ அதனால் இது வந்து ஓரளவுக்கு நல்ல மைல்ஸ்டோன் பெனிஃபிட்டாகவே இருக்குது. தென் இந்த கிரெடிட் கார்டில் என்னென்னா இன்சூரன்ஸ் பெனிஃபிட்மே வந்து கிடைக்குது. ஸோ இதில் என்னென்னா 1,00,000 ரூபா வரைக்கும் அந்த பர்ச்சேஸோடைய ப்ரொடெக்ஷன் கவர் வந்து கிடைக்குது. தென் வேறு என்னென்ன இன்சூரன்ஸ் பெனிஃபிட்லாம் கிடைக்குது அதை நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். தென் இந்த கிரெடிட் கார்டில் என்னென்னா அந்த டைனிங் டிலைட்ஸோடைய அந்த பெனிஃபிட்மே வந்து கிடைக்குது. ஸோ அது வந்து என்னதுன்னா ஆக்சிஸ் பேங்க் வந்து ஈஸி டைனர்னு ஒன்று இருக்குது, அவங்க கூட இவங்க பார்ட்னர்ஷிப்பில் இந்த பெனிஃபிட் வந்து தராங்க. ஸோ ஈஸி டைனரில் என்னென்னா 10,000க்கு மேற்பட்ட ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குது. ஸோ அதனால் இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக நீங்கள் ஈஸி டைனரில் போயிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டோடைய அந்த டைனிங்கில் புக் பண்ணும்போது அப் டு 1,000 ரூபா வரைக்கும் அந்த ஆஃப் வந்து கிடச்சிரும். ஸோ இதுவுமே ஒரு நல்ல ஃபீச்சராக தான் இருக்குது. சப்போஸ் நீங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்டில் அந்த டைனிங்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து புக் பண்ணிங்கன்னா இந்த ஃபீச்சர் உங்களுக்கு நல்லா இருக்கலாம். அடுத்ததாக இந்த கிரெடிட் கார்டோடைய எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த கிரெடிட் கார்டுக்கு ஏஜ் வந்து 18லேருந்து 70 வயசுக்குள்ளே இருக்கணும். தென் நீங்கள் ஒரு இந்தியன் ரெசிடென்ட்டாக இருக்கணும். தென் இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸில் கேட்கலாம்னா இப்போ பேசிக்காக என்னென்னா அந்த பேனு, ஆதார் அது வந்து கேட்பாங்க. அதை தவிர இந்த வீடியோ கேவைசியில் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறமாக மேபி வந்து அந்த ஃபிசிக்கல் கேவைசி வெரிஃபிகேஷன்லாம் நடக்கலாம், அந்த ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன்லாம் நடக்கலாம். ஸோ அதுலேயே அந்த ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் நடக்கும்போது உங்களுடைய அந்த வருமானத்தை கூட வெரிஃபை பண்ண சொல்லலாம். ஸோ அதுக்கு வந்து உங்களுடைய ஐடிஆர் அதாவது என்னென்னா இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் வந்து கேட்கலாம், இல்லைனா அந்த பே ஸ்லிப்பு இல்லைனா ஃபார்ம் 16 அது வந்து கேட்கலாம். ஸோ கேட்கறது கேட்காதது அது வந்து ஆக்சிஸ் பேங்க் பொறுத்து தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அந்த ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் அதாவது என்னென்னா ஃபிசிக்கல் கேவைசி வந்து பண்ணுறது பண்ணாதது அதுவுமே ஆக்சிஸ் பேங்க் பொறுத்து தான் இருக்குது. ஸோ எனக்கு பர்சனலி பார்த்தீங்கன்னா அந்த ஃபிசிக்கல் கேவைசி வந்து பண்ணியிருக்காங்க, அதனால நான் வந்து சொல்கிறேன். அடுத்ததாக இந்த கிரெடிட் கார்டு பற்றி நான் என்ன நினைக்கிறேன், எனக்கு பிடிச்ச ஃபீச்சர் என்னது, இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா இப்போது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ நிறைய டைம் இந்த ஃப்ளிப்கார்ட்டு, அமேசானு இன்னுமே நிறைய ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம்லாம் இருக்குது. அங்கே நான் வந்து நிறைய டைம் அந்த சேல் டைமில் முக்கியமாக இந்த ஆக்சிஸ் பேங்கோடைய அந்த கார்டு ஆஃபரு, கார்டு டிஸ்கவுண்ட்லாம் பார்த்துருக்கேன். அதாவது என்னென்னா ஆக்சிஸ் பேங்கோடைய கிரெடிட் கார்டு இருந்துச்சுன்னா இவ்வளோ வந்து ஆஃப் கிடைக்கும், இவ்வளோ வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும், அது மாதிரி வந்து போட்டிருக்கோம். ஸோ அந்த டைமில் சப்போஸ் உங்ககிட்ட ஆக்சிஸ் பேங்கோடைய இந்த கிரெடிட் கார்டு இருந்துச்சுன்னா அந்த ஆஃபரு, அந்த டிஸ்கவுண்ட்டு அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய டைம் அந்த ஆஃப்லைன் ஸ்டோர்லையுமே ஆக்சிஸ் பேங்கோடைய அந்த கார்டு ஆஃபர்லாம் இருக்கும். ஸோ அப்போவுமே சப்போஸ் உங்ககிட்ட ஆக்சிஸ் பேங்கோடைய இந்த கிரெடிட் கார்டு இருந்துச்சுன்னா அந்த கார்டு ஆஃபரு, கார்டு டிஸ்கவுண்ட்டு அதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் சொன்னதை வச்சு சப்போஸ் உங்களுக்கு ஆக்சிஸ் பேங்கோடைய அந்த கார்டு ஆஃபரு, கார்டு டிஸ்கவுண்ட்டு அது வந்து யூஸ் பண்ணணும்னா நீங்கள் வேணும்னா இந்த கிரெடிட் கார்டை கன்சிடர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து முக்கியமாக ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு. இதில் எந்த விதமான அந்த ஜாயினிங் ஃபீ, ஆனுவல் ஃபீ கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு அதுக்காகவே இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டில் இவங்க வந்து அந்த வெல்கம் பெனிஃபிட் வந்து தராங்க. ஸோ நிறைய டைம் என்னென்னா அந்த லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டில் எந்த விதமான அந்த வெல்கம் பெனிஃபிட் வந்து கிடைக்காது. ஆனால் இந்த கிரெடிட் கார்டில் என்னென்னா இவங்க அந்த வெல்கம் பெனிஃபிட் வந்து தராங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரெடிட் கார்டில் என்னென்னா ஸ்விக்கியோடைய அந்த ஆஃபர் இருக்குது. அதாவது என்னென்னா நீங்கள் ஸ்விக்கியில் ஃபுட் ஆர்டர் பண்ணும்போது மினிமம் 500 ரூபாய்க்கு ஸ்பெண்ட் பண்ணும்போது அப்போ என்னென்னா உடனடியாக 150 ரூபா டிஸ்கவுண்ட் ஆயிரும். ஸோ அந்த ஸ்விக்கியோடைய ஆஃபர் வந்து கிடைக்குது. ஸோ அதுவுமே ஒரு நல்ல விஷயமா இருக்குது. ஸோ இதில் எனக்கு பர்சனலி இந்த ஸ்விக்கியோடைய ஆஃபர் வந்து பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு பிடிச்ச இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா இதில் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக 2 டொமஸ்டிக் ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் பெனிஃபிட் வந்து தராங்க ஒரு குவார்ட்டரில். ஸோ ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டில் இவங்க இந்த பெனிஃபிட் வந்து தராங்க. ஸோ இந்த கிரெடிட் கார்டு பற்றி நான் என்ன நினைக்கிறேன்னா இது வந்து ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு தான். ஸோ அதனால் இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறது தப்பே கிடையாது. ஏன்னா இதில் வந்து ஜாயினிங் ஃபீயும் இல்லை, ஆனுவல் ஃபீயும் இல்லை. ஸோ இதில் என்னென்னா நான் வந்து ஆக்சிஸ் பேங்கோடைய கிரெடிட் கார்டு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து பர்சனலி ஆக்சிஸ் பேங்கோடைய கிரெடிட் கார்டு வந்து பிடிக்கும். ஸோ ஆக்சிஸ் பேங்க் பொறுத்த வரைக்கும் என்னென்னா இவங்களுடைய ஏகப்பட்ட நல்ல கிரெடிட் கார்டெலாம் இருக்குது.
இப்போ சப்போஸ் உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணணும்னா அதோடைய லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த கிரெடிட் கார்டோடைய ரிவ்யூ எப்படி இருந்துச்சு அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தென் சப்போஸ் உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. தென் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஆக்சிஸ் பேங்கோடைய கிரெடிட் கார்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா அதை பற்றி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வேணும்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.